எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சரக்கு ஆப்பில் இருந்து எப்படி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம சரக்கு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த மினி ஸ்டேட்மெண்ட் வந்து தெரியும். இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து 1 டே ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்தது மந்த்லி மினி ஸ்டேட்மெண்ட்டு, கடைசியாக பார்த்திங்கன்னா இயர்லி மினி ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ அகைன் நான் ஸ்வைப் பண்ணுறேன். இதில் இப்போ 1 டே ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த டேட்டு டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டில் என்ன சேல்ஸ் நடந்துச்சுன்றது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அங்கே சேல்ஸ் நடந்துச்சுன்னா காட்டும். இப்போ வேல்யூஸ் எதுவும் அந்த டேட்டில் நடக்கலை அப்படின்னா இங்கே வந்து 0ன்ற மாதிரி காட்டும். ஓகே, ஸோ இது வந்துட்டு 1 டே ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் நம்பர் தேதியில் 3 பில்லு போட்டிருக்கேன், இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, அதுலேருந்து எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்றதை காட்டுது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான டேட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 7 டேஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் கரண்ட் டேஸில் இன்னையிலேருந்து 7 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை பில்லு மொத்தமாக போட்டிருக்கோம், எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, அண்ட் தென் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்றதை நம்ம இதில் பார்த்துக்க முடியும். இந்த மந்த்லி ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம தேவையான மாதத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அக்டோபர் மந்தில் இருக்குது. இப்போ நான் நவம்பர் கொடுக்குறேன். நவம்பரில் இந்த சேல்ஸ் வந்து காட்டுது. அகைன் நான் செப்டம்பர், அடுத்தது அக்டோபர் ஆகஸ்ட் வேணும்னா நான் இந்த மாதிரி வந்து மந்த்தை வந்து நம்ம இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இயர்ஸுமே நம்ம மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். பட் அந்த மந்த்து இயரில் வந்துட்டு சேல்ஸ் நடந்துச்சுன்னா இங்கே வந்து நமக்கு காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர்லி மினி ஸ்டேட்மெண்ட்டு. இங்கேயுமே கீழே வந்து நம்ம ட்ராப் டவுன் கொடுத்துருக்கோம். இது மூலிமா நமக்கு எந்த இயர் வேணுமோ அந்த இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இயரில் சேல்ஸ் நடந்துச்சுன்னா இதில் வந்து காட்டும். இப்போ 2023 இந்த வேல்யூ காட்டுது, தென் 2024 இந்த வேல்யூ காட்டுது, 2025 வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. இது வந்து நார்மலாக மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கான ஒரு வழி.